நானே கண்ணனாகினும் ஆமா என்னை பெற்ற என் தாய் தந்த யாருக்கு பிள்ளையாக பிறந்தேன், யாருக்கு மகனாக பிறந்தீங்க? என 10 மாதம் தாத்தா வந்த இருந்தாலும் நான் யாரை காணணும், யாரை பார்க்கணும், எதற்காக வந்து எதனால வந்தீங்க சொல்கிறேன்டா. இது ஆரணியா ஒரு வனமாசம் வனம். இது இந்த பெருத்ததோர் வனத்தில் ஒரு பெண்குரல் ஓசை. ஓஹோ, அபயம் அபயம் என்று அழுதக்கன் சிந்தனையாக என் காதிலே கேட்டது. ஞானத்தினால் அறிந்து அந்த அழுகுரல் சத்தம் யார் என்று கண்டறியலாமா? புறப்படுறா, போகலாம். பாதமே சரணமாகப்பட்டது. பாவையால் உழுவி பணிந்து வருகின்றேன் கண்ணா.
தங்கா? என் தந்தையாகப்பட்ட நாகராஜ மன்னன். ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனனை உற்று நோக்கி கண்ணால பார்த்ததால கர்ப்பம் தரித்ததுனால என் கண்களை பிடித்து கானகத்தில் விட்டு விட்டார். அப்படியா? ஆமா. அர்ஜுனனுக்கும் உன் தந்தையாருக்கு என்ன மின்பலி பின்பலி உண்டா? தாடா வனத்தையே தகரம் செய்து விட்டார். கூட்டத்தை சாப்பை அழித்து விட்டார் என் கணவன். ஆமா, அதற்காக மின் பகையை வைத்துக் கொண்டு என் தந்தையர் என் கண்ணை பிடிங்கி கானகத்தில் விட்டு விட்டார். நேரிட்டு எதிரியாகப்பட்டவன் கருவை வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கிறார். ஆனா கர்ப்பம் தரித்திருக்கிறார். ஆனா உனக்கு எந்த கண்களாய் பார்த்தாயோ அந்த கண்களாகப்பட்டது உனக்கு இருக்கக்கூடாது. எந்த நேத்திரத்தால் உற்று பார்த்தாயோ அந்த பார்வை உனக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி கொலையாளி தூதர்களை விட்டு ஆரோக்கியமா கானகத்திலே என் கண்களை பிடிங்கி அனாதியாக தன்னன் தனிமையா ஒன்றி ஒருவராக விட்டு விட்டார்கள். வாயவா, ஒரு வார்த்தை சொல்லவா? என்ன தங்கா வார்த்தை? ஹரிராமனை விட்டா எனக்கு ஆதரவு ஏதும் இல்லை. கண்ணனை விட்டா இந்த கண்ணிக்கு துணை ஏதும் இல்லை. அதனால செத்தாலும் உன் பாதத்தில் சாகரி, இல்ல இந்த மிருக ஜாதிகளுக்கு நான் இரையாகிறேன். அப்படி சொல்லாங்க. ஆனா இருந்தாலும் ஆரண்ய கானகத்தில் உனக்கு தங்கும் இடம் வேணும் அல்லவா? வேணும் தானே? நான் செய்து வைக்கிறேன். பயந்துக்காய் தங்கா. என்ன அடாங்கரியா? ஓ பாசம். நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன் தங்கா. தங்கா ஒரு பத்து நிறமாத கற்பனை பண்ணு இருக்கட்டாலும் ஆரண்ய கானகத்தில் 10 அடுக்கு மாளிகை. இந்த கண்ணனுடைய அருளால பாம்பியாராத மண்டபம் 2 அடுக்கு மாளிகை. கங்கா போனவரை பெரும்பேரான மண்டபம் கட்டி வைத்திருக்கிறேன். 9 மாத கற்பனை பெண்ணுக்கு
முக்கனா குழந்தை வரும். அதனால இப்ப இடுப்பு வலி ஜாஸ்தி ஆகிவிட்டது. அண்ணன் ஆகப்பட்ட கண்ணனிடம் சங்கு துபாகரைக்கு ஆள் அனுப்புனா நல்ல மருத்துவ பாட்டி அனுப்புறேன்னு சொன்னாரு. அதனால யாராவது கண்டுகோரிக்கு ஆள் அனுப்பாயா? சங்கு துபாகரைக்குன்னு சொன்னேன். சந்து குறைக்கல. எந்த நேரத்துல எப்படி பண்ணணுமோ அப்படிதான் பண்ணணும். அப்படி பண்ற ஐயோ அப்படி தண்ணி வலிக்கும். காலை தூரமா வை. நல்லா காலை எட்ட வை. சபையார்களே, ஏனென்றால் 9 மாதம் முடிந்து விட்டன, 10வது மாதம் குழந்தை பிறக்கும் தருவாய். சங்கு துபாகரைக்கு ஆளு விட கதையை கேட்டான்ல, வயிற்றுல இருந்த குழந்தை இது. இந்த குழந்தையை விட்டா கோபாலனுக்கு ஆபத்து, இந்த மைந்தனை விட்டா மாயனுக்கு ஆபத்து என்று அறிந்த ஸ்ரீமந்த நாராயணன் அவரே மருத்தூசி பாட்டியாக உருவமாறி இந்த உருவிக்கு மருத்தூசி பார்ப்பது நான்க. என்னடா அத்தா சொல்லிட்டு என்ன அப்படி குருவி கொண்டாட்ட முண்டா பிள்ளையாடி கிடைக்கல திருட்டு முண்டா. ஓய் ஐயா நல்லா முக்கு தலை வந்துட்டு முக்கு அவளுதான் முக்கு 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 முக்குன்னு திருட்டு முண்டை அப்ப தெரியாத